ஹாய் மக்களே, இந்த வீடியோவில் ட்ரிம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டேட்டா எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் ஒரு சின்ன மாற்றம் இருக்குது. முன்னாடி நம்ம எக்ஸலில் காமிச்சிக்கிட்டு இருந்தோம். இந்த தடவை எக்ஸாம்பிள் கூகுள் ஷீட்ஸில் போட்டிருக்கோம். ஏன்னா நிறைய பேர்கிட்ட எக்ஸல் இன்ஸ்டால்டாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் எக்ஸல் ரன் ஆகுறதும் லேப்டாப்பில் சில லேப்டாப்ஸில் ஸ்லோவாக இருக்கும். கூகுள் ஷீட்ஸ் அப்படின்ற போது நம்ம எல்லாரும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும் இருக்கணும். நீங்கள் உங்ககிட்ட ஒரு ஜிமெயில் ஐடி இருந்தாலே உங்களால் ஃப்ரீயாக கூகுள் ஷீட்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் நம்ம படிக்கிற எல்லா கான்செப்டுமே எக்ஸல் கூகுள் ஷீட் 95% ஆஃப் த கான்செப்ட் ரெண்டுத்துலேயுமே ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எக்ஸலில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் சரி, கூகுள் ஷீட்ஸில் ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போது நம்ம ட்ரிம் அப்படின்ற லாஜிக்கை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம ட்ரிம் அப்படின்ற ஃபங்க்ஷனை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருக்க டேட்டா ஒரு தடவை பார்த்துடலாம். இதுதான் இந்த பர்டிகுலர் வீடியோக்காக நான் கிரியேட் பண்ணியிருக்க சாம்பிள் டேட்டா செட். இதில் பார்த்த உடனே பிரச்சனைக்குரிய காலம் என்னது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். அது நமக்கு கஸ்டமர் நேம் தான். ஏன்னா மற்றதெல்லாம் ப்ராப்பராக அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஆனால் இந்த கஸ்டமர் நேம் அப்படின்ற காலம் மட்டும் நான் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அருண்குமாருக்கு முன்னாடி ஒரு ஸ்பேஸ் இருக்குது, மீனா குமாரிக்கு நடுவில் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, பிரியாவுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துல நிறைய ஸ்பேஸ் இருக்குது. தேவையில்லாத இடத்துல நிறைய இடம் விட்டுருக்கோம், கரெக்டுங்களா? இதை கிளியர் பண்ணுறதுக்கான வேலை தான் இந்த ட்ரிம் பார்க்கும். நம்ம சிம்பிளாக கிளிக் பண்ணி கூட டெலீட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தான் நம்ம முன்னாடி வீடியோவில் பார்த்த மாதிரி 5 லைன் இருக்கும்போது நம்மளால் பண்ண முடியும். 100, 200, 500 அப்படி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் ஆகும். சரிங்களா? இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். நம்ம இந்த காலமோட நேமே இங்கே போட்டுக்கலாம். ஏன்னா இங்கே தான் நம்ம இப்போது அந்த ட்ரிம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண போகிறோம். ட்ரிம் அதான் பேரே அதுதான். ஸோ நீங்கள் என்ன ஃபங்க்ஷனோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கலாம், TRIM. நீங்கள் அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணும் போது அதுவே காமிக்கும் இது ஸ்பேஸை ரிமூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் சொல்லிட்டு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது எந்த செல்லில் நம்ம டேட்டா க்ளீன் பண்ண போகிறோமோ அந்த செல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இந்த அருண்குமார் அப்படின்ற வார்த்தையில் இருக்க ஸ்பேஸை ரிமூவ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணோன்னா அதுக்கப்புறம் அதோட செல் நேம் வந்துடுதுங்களா? அதுக்கப்புறம் நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ட்ரிம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இனிஷியேட் பண்ணுறோம். ப்ராக்கெட்டுக்குள்ளே எதை க்ளீன் பண்ணணுமோ அந்த செல்லோட பேர் போட்டுடுறோம், என்ட்ரு தட்டிடுறோம், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அருண்குமாருக்கு முன்னாடி இருந்த ஸ்பேஸ் காணோம், இங்கே க்ளீனாக வந்துருச்சு. நீங்கள் இதே ஃபார்முலாவை நம்ம இது ஃபுல்லாத்துக்கும் இழுத்து விட்டோம் அப்படின்னா இங்கே இருக்கிறதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இதை விட டேட்டா இங்கே க்ளீனாக இருக்கும். இந்த ட்ரிம் ஃபங்க்ஷன் ரொம்ப ஸ்மார்ட். இது 3 வேலை பண்ணும். ஒரு வார்த்தைக்கு முன்னாடி இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸை தூக்கிடும், ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இருக்க எக்ஸ்ட்ரா ஸ்பேஸையும் தூக்கிடும், வார்த்தைக்கு நடுவில் ஒரு இடத்துல ஸ்பேஸ் இருக்குது ஆனால் அங்கே 2 ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு ஸ்பேஸை தூக்கிடும். பார்த்தீங்களா? மீனா குமாரிக்குலேருந்து நம்ம 2 ஸ்பேஸ் தெரியாமல் விட்டுருக்கோம். மீனா குமாரின்றது 2 பேர். ஸோ நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல நம்ம 2 ஸ்பேஸ் விட்டுருந்தோம். இது என்ன பண்ணுச்சுன்னா நடுவில் அதை ஒரு ஸ்பேஸ் ஆக்கிடுச்சு. புரியுதுங்களா? இப்போது இந்த டேட்டாவை க்ளீன் பண்ணி நமக்கு நீட்டாக இப்படி காலம் வைஸ் கொடுத்துருச்சு. இப்படி தான் ட்ரிம் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நம்மக்கிட்ட இருக்க தேவையில்லாத ஸ்பேஸ் இருக்க டேட்டாவை க்ளீன் பண்ணலாம். இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.